அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம். இப்போ பால்மொழி அம்பாள் ஆலயத்தினுடைய உள்பகுதியை பார்ப்போம். என்ன சிறப்பு என்றால், அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மிகப்பெரியதொரு யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பால்மொழி அம்பாள் பிறவியில் ஏற்படக்கூடிய பிணிகளை தூக்கக்கூடிய அம்பாளாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதோடு நமக்கு அலமேலு மங்கை தாயார் உடனாகிய பெருமாள் சீனிவாச பெருமாளும் அருள்பாலிக்கிறார். ஆஞ்சநேயர் சுவாமி, ஷீரடி சாய்பாபா இவர்கள் எல்லாமே இங்கே இருந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மையமாக இங்கே திகழ்கிறது. மேற்படி இந்த விஷயத்தை இந்த ஆலயத்தினுடைய இளைய மடாதிபதி அவர்கள் நம்மோடு பேசுவார். ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து சுவாமி பேர் வந்து நல்லூர்நாதர், அம்பாள் பேர் வந்து பால்மொழியம்மன். முன்னாடி வந்து சமஸ்கிருதத்தில் வந்து ஷீரபாஷினின்னு இருந்தது, அதை வந்து தமிழாக்கத்தில் வந்து பால்மொழியம்மன் வச்சுருக்கா. இந்த சிவன் பேரால் தான் ஊரே பொய்கை நல்லூர்நா, இந்த ஊர் பேர் பொய்கை நல்லூர்நாதர் வந்து சிவன் பேர். சிவனும் பெருமாளும் ஒரே கருவறையில் இருக்கிற ரொம்ப விசேஷம். பெருமாள் பேர் வந்து வரதராஜ பெருமாள். உபயநாச்சியார்கள் 2 பேர், செங்கமலவல்லி தாயார், அலமேலு மங்கை தாயாருங்கிறது. இங்கே வந்து பிரதானமாக இருக்கக்கூடியது அம்பாள் பால்மொழியம்மன் தான். அம்பாளுக்கு வந்து 3 கண், முப்பிரி நூல் அணிந்தவர். இங்கே உள்ள ஸ்தல விருட்சம் பேர் விச்சு மரம். காகபுஜன்றர் வந்து இந்த இடத்துல தவம் பண்ணதுனால புஜன்ற வனம்னு பேர். காகபுஜன்றர் வந்து அம்மையார் பகுலாதேவியோடு இங்கே வந்து காட்சி தர்றார். இங்கே வந்து பாடசாலை வச்சுருந்ததுனால 18 சித்தர்களும் இங்கே ஒரே இடத்துல காட்சி தர்றாங்க. அஷ்டபைரவர் அம்பாலோடு இருக்கிறது தமிழ்நாட்டிலே இந்த ஒரே ஒரு கோவில் தான் ரொம்ப விசேஷமானது. அமாவாசைக்கு வந்து சிறப்பு வேள்வி யாகங்கள் நடக்குது. திருமுருகன் சுவாமிகள் தான் இந்த ஊருக்கு வந்து பிச்சை எடுத்துகிட்டு வந்தவர். 3 வேளையும் அன்னதானம் போட்டு ஏழைகள் முடியாதவங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சிறப்பானது ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி, மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. இதை பார்க்க